தாவேக்கு கல்வி விருது வழங்கும் விழா தொடர்பாக தவாக தலைவர் வேல்முருகன் சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய விவகாரத்தில் தற்போது அவர் மீது நடவடிக்கை எடுக்க டிஜிபிக்கு உத்தரவு வழங்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நவீன். நவீன், வணக்கம். இந்த விவகாரம் தொடர்பான முழு தகவல் என்ன? தமிழக வெற்றி கழகம் சார்பில் சட்டமன்ற தொகுதி வாரியாக சிறந்த மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கல்வி விருதுகள் வழங்கும் விழா கடந்த ஜூன் மாதத்தில் நடைபெற்றது. மாமல்லபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சிறந்த மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை மற்றும் சான்றிதழ் வழங்கி கௌரவித்திருந்தார். இந்த நிகழ்ச்சி தொடர்பாக தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவரும் பண்ருட்டி சட்டமன்ற உறுப்பினருமான வேல்முருகன் சர்ச்சைக்குரிய வகையில ஒரு கருத்தை பதிவு செய்திருந்தார். இது தொடர்பாக தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தின் இணையதளம் வாயிலாக தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஆதித்ய சூழன் என்பவர் தவாக தலைவர் வேல்முருகன் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என புகார் அளித்திருந்தார். இந்த புகாரை ஏற்றுக்கொண்ட தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் வேல்முருகன் மீது நடவடிக்கை எடுக்க நேற்று மாநில தலைமை தேர்தல் அதிகாரிக்கு பரிந்துரை செய்திருந்தது. இந்த நிலையில இன்று மாநில தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தமிழக காவல்துறை தலைமை இயக்குநருக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் மீது தேவையான நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி நவீன். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.